சிலப்பதிகாரத்தில் நெடுவேள்குன்றம் என்று சிறப்பித்து கூறப்படும் இந்த திருமலை கோவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திற்கு சற்று தள்ளி ஓம் என்னும் பிரணவ வடிவம் கொண்ட தனி குன்றின் மீது சுமார் 500 அடி உயரத்தில் அமையப்பெற்றுள்ளது. முற்காலத்தில் தற்போது கோவில் அமைந்துள்ள திருமலை மீது திருமலை காளி கோவிலும் ஒரு புளிய மரமும் அந்த மரத்தின் அடியில் ஒரு வேலும் மட்டுமே இருந்திருக்கிறது. இங்கு திருமலை காளி கோவிலில் அர்ச்சகராக இருந்த பூவன் பட்டர் என்பவர் ஒரு நாள் பூஜைகளை முடித்துவிட்டு இங்கிருந்த புளிய மரத்தின் அடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது முருகப்பெருமான் அப்பட்டரின் கனவில் தோன்றி இது தனக்கு சொந்தமான மலை என்றும் தன்னுடைய திருமேனி இங்குள்ள கோட்டை திரடு என்னும் இடத்தில் மண்ணிற்குள் புதைந்து உள்ளதகாவும் அதனை கட்டெரும்புகள் சாறை சாறையாக ஊர்ந்து சென்று அடையாளம் காட்டும் என்றும் அந்த திருமேனியை எடுத்து இந்த மலையில் பிரதிஷ்டை செய்து கோவில் கட்டும்படியும் கூறி அருளுகிறார். இதனைக் கேட்டு திடுக்கிட்டு எழுந்த பட்டர்தான் கண்ட கனவை அப்போது இப்பகுதியை ஆட்சி செய்த பந்தள மன்னரிடம் சென்று கூறுகிறார். மறுநாள் பந்தள மன்னர் முன்னிலையில் பட்டர் முருகப்பெருமான் கனவில் கூறிய கோட்டை திரடு என்னும் இடத்தில் கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்லும் புற்றினை அடையாளம் காட்ட அரண்மனை வீரர்கள் அந்த இடத்தை தோண்டிட அங்கு முருகப்பெருமானின் திருமேனி விக்கிரகம் கிடைக்கப்பெற்றது. அதனை எடுத்து வந்து திருமலையில் பிரதிஷ்டை செய்து பந்தள மன்னர் இந்த திருக்கோவிலை கட்டியதாக கூறப்படுகிறது. இங்குள்ள முருகப்பெருமானின் திருமேனியை புற்றிற்குள் இருந்து தோண்டி எடுக்கும்போது கோடாரிப்பட்டு மூக்கில் சிறு தழும்பு ஏற்பட்டு விட்டதாகவும் அந்த தழும்பு கூட முருகப்பெருமானுக்கு அழகாக அமைந்து விட்டதால் மூக்கன் என்று செல்லமாக அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு இந்த பகுதியில் பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கு மூக்கன், மூக்காண்டி என்ற பெயர்களும் பெண் குழந்தைகளுக்கு மூக்கம்மாள் என்ற பெயர்களும் வைக்கின்ற வழக்கமும் குழந்தைகளுக்கு இத்தல முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு மூக்கு குத்தும் வழக்கமும் பின்பற்றப்பட்டு வருகிறதாகவும் கூறுகிறார்கள். இன்று நாம் காணும் திருமலை குமரன் திருக்கோவில் சீரோடும் சிறப்போடும் விளங்குவதற்கு இங்கு வாழ்ந்த பெண் துறவியான சிவகாமி பரதேசி அம்மையார்தான் காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த திருமலை கோவிலை பற்றி பேசும்போதெல்லாம் சிவகாமி பரதேசி அம்மையாரை நினைக்காமல் இருக்க முடியாது. அச்சன்புதூர் என்னும் ஊரில் செல்வச் செழிப்பாக பிறந்து வளர்ந்த இந்த அம்மையார் திருமலை குமரனுக்காக பிற்காலத்தில் அனைத்தையும் துறந்து காவி தரித்து பெண் துறவியாக வாழ்ந்து பல திருப்பணிகளை இங்கு செய்துள்ளார்கள்.